நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு முக்கியமான 3 விஷயத்த பத்தி பார்க்க போறோம். ஒண்ணு, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய நோபல் பிரைஸ் ஆசையில மண்ணை போட்ட இந்தியா. 2வது, அதிக விலைவாசி உயர்வால கஷ்டப்படும் அமெரிக்க மக்கள். 3வது, புதிய அமெரிக்க தூதரை நியமிச்ச அமெரிக்கா. இந்த 3 விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நான் உங்கள் கார்த்தி, இருமுனை கத்தி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். பத்திரிகை நிருபர் ஒருத்தர் ஜெய்சங்கர் சார் கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில அப்போ அமெரிக்கா ஏதாவது உதவி பண்ணிச்சா, அவங்க ஏதாவது உருப்படியா வேலையை செஞ்சாங்களா அப்படின்னு. அதுக்கு நம்ம அமைச்சர் சார் என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது இந்த சண்டை நடக்கும் காலங்கள்ல நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தரை போன் பண்ணி பேசிக்கிறது எல்லாம் ஒரு ரகசியமே இல்லை. நான் கூட என் ட்விட்டர் கணக்குல ஒவ்வொரு அமெரிக்க போனையும் பதிவு பண்றேன். இப்போ இஸ்ரேல் ஈரான் சண்டையில நடக்கும்போது கூட நாங்க அவங்க கிட்ட வந்து போன் பண்ணி பேசினோம். அப்புறம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையும் நடந்தப்போ நாங்க போன் பண்ணி பேசினோம். இப்ப இருக்கிற உலகத்துல எல்லா நாடுகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்துதான் இருக்காங்க. அதனால ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னா மற்ற நாடுகள் கண்டிப்பா தொடர்பு கொண்டு பேசுவாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு நாட்டின் தலையீடுன்னு சொல்ல முடியாது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தை நாங்க 2 பேரும் பேசி எடுத்த முடிவுதான். இதுல மற்ற நாடுகள் தலையீடு எதுவும் இல்லை. இது முழுக்க முழுக்க இராணுவ நடவடிக்கைகளுக்கு அப்புறம் தான் எடுக்கப்பட்டது அப்படின்னு ஜெய்சங்கர் சார் தெளிவா சொல்லிட்டார். ஆனா ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் சண்டையில நான் சமாதானம் பண்ணி தான் அவங்க 2 பேரும் சண்டையை நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப சரி தம்பி, நோபல் பரிசு கிடைக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்மதம்னு நீங்க கேட்கலாம். அதையும் இதுல பார்க்கலாம். அதாவது மொத்தம் 6 விஷயங்கள் இதுல இருக்கு. 1, அசர்பைஜான் மற்றும் அர்மேனியா இடையே நடந்த சண்டை. 2, நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த சண்டை. அதுக்கப்புறம் கம்போடியா மற்றும் தாய்லாந்து. அப்புறம் இஸ்ரேல் மற்றும் ஈரான். அப்புறம் ருவாண்டா மற்றும் காங்கோ. அதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைன் வார். ஸோ இந்த சண்டையெல்லாம் நான் சமாதானம் பண்ணி வச்சேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. இதுல ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். அசர்பைஜான் மற்றும் அர்மேனியா இந்த சண்டையில இவங்க 2 பேருக்கும் பல வருஷமா நடந்துட்டு இருக்க ஒண்ணு. அப்புறம் அவங்க நிறைய அடிச்சு பிடிச்சி அந்த நக்காரா கராபா ஏரியாவில் அசர்பைஜான் பிடிச்சிட்டு அவங்களுக்குள்ளே சமாதானம் ஆயிட்டாங்க. ஆனா இவரு அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒரு ஒப்பந்தம் போட்டார். இது ஒரு விஷயம். 2வது, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஏற்பட்ட சண்டை. இந்த சண்டையில அமெரிக்காவுக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லைன்னு இந்தியா ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு. இதை நீங்க கவனிக்கணும். ஒரு முறையும் இந்தியா இதை சொல்லிட்டு தான் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார். இந்த ரஷ்யா உக்ரைன் வார் புட்டின் நினைச்சா மட்டும்தான் முடிவுக்கு வரும். இங்கேயும் ட்ரம்ப்பும் ஒன்றும் பண்ண முடியல. சோ அவர் வச்ச 6 பாயிண்ட்ல 3 பாயிண்ட், அதாவது 3 சண்டைகளுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரிதான் உலக நாடுகளுக்கு ரொம்ப தெளிவா தெரிய வந்திருக்கு. இப்போ நோபல் பரிசை பத்தி நம்ம பார்ப்போம். ஒருத்தருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு எப்படி கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம். அதாவது நாடுகளுக்கு இடையே நல்லுறவை ஏற்படுத்துறது, இராணுவத்தை குறைக்கிறது, அமைதி மாநாடுகளை நடத்துறது, இது போன்ற விஷயங்களை சிறப்பா பாடுபட்டவர்களுக்கு ஆண்டுதோறும் கொடுக்குறாங்க. இது ஒரு ரகசியமான ரொம்பவும் கடுமையான தேர்வு முறை. யாரெல்லாம் இதை பரிந்துரைப்பாங்க அப்படின்றதையும் நம்ம இதை பார்க்கலாம். அதாவது எல்லாரும் இதை ரெக்கமெண்ட் பண்ணிட முடியாது. இது குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் பரிந்துரை செய்ய முடியும். அரசாங்கம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல், அறிவியல், சட்டம், வரலாறு போன்ற துறைகளில் பேராசிரியர்கள், அமைதி ஆராய்ச்சி நிறுவனங்களின் தலைவர்கள், ஏற்கனவே நோபல் பரிசு வென்றவங்க, சர்வதேச நீதிமன்றங்களின் உறுப்பினர்கள், இவங்களாம் தான் யாரை நோபல் பிரைஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியும்ன்றது சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இது எப்படி தேர்வு பண்ணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்வே நோபல் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் கொண்ட குழு இருக்கும். இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, பல பரிசோதனைகள், பல தரப்பட்ட குவாலிட்டி இதெல்லாம் பார்த்து தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பரிந்துரைகள்ல இருந்து ஒரு சின்ன பட்டியலை தயார் செஞ்சு அவங்க எல்லாரையும் தீவிரமா ஆய்வு செய்வாங்க. அக்டோபர் மாசத்துல ஓட்டு போட்டு இறுதி முடிவை எடுப்பாங்க. இந்த முடிவை யாராலையும் மாற்ற முடியாது. சோ இப்படிதான் செலக்ட் பண்ணுவாங்க. இப்ப முக்கியமான விஷயம் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஜெர்மனியில நடந்த ஒரு நிகழ்ச்சியில பல நோபல் பரிசு வென்ற பொருளாதார நிபுணர்கள் கலந்து கொண்டாங்க. இந்த கூட்டத்துல டொனால்ட் ட்ரம்போட கொள்கைகள் கடுமையா விமர்சிக்கப்பட்டன. ஜோசப் ஸ்டிக்லிட்ஸ் அப்படின்ற புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா இப்போ முதலீடு செய்வதற்கு ஒரு பயப்படக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ட்ரம்போட வரி கொள்கைகள் விலைவாசி உயர்வுக்கு வழிவகுக்குது
அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது அமெரிக்க மத்திய வங்கிக்கு பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்குன்னு அவர் சொல்றாரு. இன்னொரு நோபல் பரிசு வென்ற ரோஜர் மியர்சன் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்க அரசியல் பத்தி கவலை தெரிவிச்சிருக்காரு. சில மக்கள் ஒரே ஒரு கட்சி தான் அவங்களுக்கான வேலை செய்யணும்னு நம்பும் போது அவங்களுக்கு ஜனநாயகத்து மேல நம்பிக்கை போயிடுது. அதனால அரசியல் சட்ட விதிகளை மதிக்காம தலைவர் பின்னாடி தொடர்றாங்கன்னு சொல்லியிருக்காரு. மூன்றாவதா சைமன் ஜாக்சன் அப்படின்ற ஒரு பொருளாதார நிபுணர், இவரும் வந்து நோபல் பரிசு வென்றவர். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா தன்னையே தனிமைப்படுத்துகிறது, மனித வளத்தை அழிக்குது, இது மற்ற நாடுகளுக்கு லாபத்தை கொடுக்குது. ட்ரம்போட நிர்வாகம் ஒரு முட்டாள்தனமான சுய தோற்கடிக்கும் நடவடிக்கை அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஷேர் பண்ணதுல கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் சொன்ன இந்த 6 விஷயங்கள், அதாவது நான் எல்லா போர்களையும் நான் வந்து நிறுத்தினேன் அப்படின்றதுல 3 வந்து இப்போ வரைக்கும் அவரால் பண்ணப்பட முடியல. உக்ரைன் ரஷ்யா வார் அவரு நிறுத்தவும் கிடையாது, ஒரு மீட்டிங் மட்டும் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. இந்தியா பாகிஸ்தான்ல அவரோட தலையீடு ஒண்ணுமே இல்லைன்னு இந்தியா ஒரு முறையும் சொல்லிடுச்சு. அசர்பைஜான் அர்மேனியா அவங்க சண்டையிலையும் அவர் வந்து பெருசா எதுவும் பண்ண கிடையாது. முடிஞ்ச சண்டையை கூப்பிட்டு வச்சு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அமைச்சாரு. இது இல்லாம பல பேர், அதாவது நோபல் பரிசு பெற்றவங்க, நான் யாரெல்லாம் இந்த லிஸ்ட்ல சொன்னோம் இல்லையா, நோபல் பரிசு பெற்றவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இவங்க நோபல் பரிசு வென்றவங்க எல்லாம் ட்ரம்பை பத்தி கொடுக்கக்கூடிய ஒப்பீனியன் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருக்கு. ஸோ முக்கியமா இதுல எல்லாருமே பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட கடுமையான விமர்சனங்கள். அதாவது ட்ரம்ப் வந்து இந்த விஷயத்துல பொய் சொல்றாருன்னே சொல்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவருக்கும் இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தினதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால கண்டிப்பா இவருக்கு நோபல் பரிசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்லப்படுது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அமெரிக்காவில் பணவீக்கம், அதாவது இன்ஃபிளேஷன் அதிகமாயிட்டே இருக்கு. இது சாதாரணமா நடக்கிற விஷயம் இல்லை. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. அது என்னன்னு விளக்கமா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிபிஐ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பிபிஐ அப்படின்னா மொத்த விலை குறியீடு அப்படின்னு அர்த்தம். இது நம்ம கடைக்கு போய் வாங்குற பொருட்களோட விலை கிடையாது. இது தொழிற்சாலைகள், வியாபாரிகள், இவங்க எல்லாம் பொருட்களை வாங்குற விலையை குறிக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு பேக்கரி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மாவு வேணும், பால் வேணும், வெண்ணெய் வேணும், இதை நீங்க தயாரிக்க மாட்டீங்க, மொத்தமா வியாபாரி கிட்ட இருந்து வாங்குவீங்க. அதுதான் மொத்த விலை. ஏன்பா இப்ப இங்க வந்து நீ சொல்ற அப்படின்னா, இப்ப அங்க என்ன நடக்குதுன்னா, மாவோட விலை, பாலோட விலை எல்லாமே ஏறிக்கிட்டு போயிட்டே இருக்கு. இப்போ நீங்க பேக்கரியை நடத்துறீங்க. நீங்க நடத்துற பேக்கரியில அதிக அளவு செலவு ஆகுமா இல்லையா? கண்டிப்பா ஆகும். அமெரிக்கால இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பொருட்களோட உற்பத்தி செலவு மற்றும் கொண்டு வர செலவு எல்லாமே ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த செலவு அதிகமாகும் போது பேக்கரிக்காரரு என்ன செய்வாரு? அவர் 2 முடிவு தான் எடுக்கலாம். ஒண்ணு, இந்த செலவெல்லாம் அவரு ஏத்துக்குன்னு விற்கணும், இல்ல பொருட்களோட விலைய ஏத்தணும். கொஞ்ச நாள் வேணா அவர் வந்து கூடுதலா செலவை வந்து ஏத்துக்க முடியும். ஆனா தொடர்ந்து விலைய அவரு ஏத்துக்க முடியாது. அதனால கடைசியில் அவரு விற்கிற பிரெட்டோட விலையை தான் ஏத்த நினைப்பாரு. சோ அப்ப என்ன ஆகும்னா, கடையில வாங்குற பொருட்களோட விலை அதிகமாகும். அமெரிக்கால இப்போ இதான் நிலைமை. ஒரு சின்ன புள்ளிவரத்தோட உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஜூலை மாசம் சேவைக்கான செலவு 1.1% அதிகமாயிருக்கு. மொத்த வியாபாரிகள் மற்றும் சில்லறை வியாபாரிகளுடைய லாபம் 2% அதிகரிச்சிருக்கு. பொருட்களோட விலை 0.4% ஏறி இருக்கு. உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள், அதாவது பினிஷ்டு ப்ராடக்ட்ஸ், இவைகள்லாம் பாத்தீங்கன்னா 2% அதிகமா இருக்கு. இதுல டீசல், கட்டுமான பொருட்கள், அப்புறம் தயாரிப்பு பொருட்கள், அதாவது பினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் அடங்கும். சரி, இப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு காரணம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம ட்ரம்ப் கொண்டு வந்த வரிகள் தான். வரி அப்படின்னா இறக்குமதி வரி. வேற நாட்டுல இருந்து அமெரிக்காவுக்கு வர பொருட்களுக்கு ட்ரம்ப் அரசாங்கம் அதிக வரி போட்டிருக்கு. அதனால அந்த பொருட்கள் அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு அதிக செலவாகுது. இந்த கூடுதல் செலவை வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் செலுத்துறாங்க. உதாரணத்துக்கு வீட்டு தளவாடங்கள், துணிகள், இதெல்லாம் அமெரிக்கா நிறைய இறக்குமதி செய்யறாங்க. இந்த பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படுறதுனால இதோட விலை அதிகமாகுது. பொருளாதார வல்லுநர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஆரம்பம் தான், இன்னும் வரும் மாதங்கள்ல இந்த விலை வந்து அதிகமா இன்னும் உயரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அமெரிக்க மக்கள் இன்னும் அதிக பணம் செலவு செய்ய வேண்டி வரும். இந்த நிலையில ட்ரம்ப் தன்னோட கொள்கையை மாத்திக்கிட்டாதான் பணவீக்கம் குறையும். ஆனா அதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு தெரியுது. ட்ரம்ப் அமெரிக்காவை மீண்டும் சிறந்ததாக்குவேன்னு சொன்னாரு.
அதுக்கு தான் இந்த வரிகளை அவர் கொண்டு வந்தார். இது அமெரிக்க தொழில்களை பாதுகாக்கும், வேலை வாய்ப்புகளை உருவாக்கும்னு சொன்னார். ஆனா இந்த வரிகள் அமெரிக்க குடிமக்களுக்கு எதிர் விளைவுகளை தான் கொடுத்திருக்கு. இது ஒரு பூமராங் மாதிரி வீசின இடத்துக்கே திரும்ப வந்திருக்கு. உக்ரைன்ல அமைதி ஒப்பந்தம் தேடி ட்ரம்ப் அலைஞ்சாலும் அவர் கொண்டு வந்த இந்த கொள்கைகளால அமெரிக்க மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ட்ரம்போட வரிகளோட சூட்டை அமெரிக்க மக்கள் இப்போதான் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 2 டாபிக்கா முடிச்சிட்டோம். 3வது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்கா ஒரு புதிய யுஎஸ் அம்பாசிடர், இந்தியாவுக்கான ஒரு தூதரை நியமிச்சிருக்காங்க. அவரை பத்தி ஒரு சின்ன விஷயங்களை பார்ப்போம். அவரோட பேரு செர்ஜியோ கோர். இவரை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் தான் வந்து நாமினேட் பண்ணியிருக்காரு. இந்த செர்ஜியோ கோர் பத்தி முதல்ல பேசும்போது, இவர் ட்ரம்போட ரொம்ப நெருக்கமான நண்பர், கிட்டத்தட்ட நம்பிக்கையான உதவியாளர்னு கூட சொல்லலாம். அவரு ட்ரம்போட நேரடியா பேசுவாராமா. இது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற பெரிய பெரிய விஷயங்களை, குறிப்பா வர்த்தகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கருதப்படுது. இவர் இந்தியாவுக்கு மட்டும் தூதர் இல்ல, கூடவே தெற்கு மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுக்கான சிறப்பு தூதர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவரை பத்தி சில சர்ச்சையான விமர்சனங்களும் இருக்கு. குறிப்பா டெஸ்லாவுடைய நிறுவனர் எலன் மஸ்க், அவர் கூட இவர் ஒரு பெரிய சண்டையை போட்டிருக்காரு. அதுல எலன் மஸ்க் அவருடைய எக்ஸ் தளத்துல இவரை பத்தி இவர் வந்து ஒரு ஸ்னேக், அதாவது பாம்புன்னு தெளிவா வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சர்ச்சைகள் அவரோட தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை நடத்தையை பத்தி கேள்வி எழுப்புது. ஸோ ஓகே நண்பர்களே, இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு 3 விஷயத்தை பத்தி சொல்லியிருக்கேன். நம்மளுடைய ட்ரம்ப் அவருடைய நோபல் ஆசை மேல இந்தியா வந்து மிகப்பெரிய மண் அள்ளி போட்டு இருக்கு. 2வது, அமெரிக்காவில பணவீக்கம், அதாவது அவங்க விலைவாசி கடுமையா உயரப்போகுது அப்படின்றதுக்கான சில டேட்டா பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 3வது, நமக்கு அமெரிக்காவுடைய புதிய அம்பாசிடர், தூதரை வந்து அமெரிக்கா நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க, முக்கியமா பெல் ஐக்கான டிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் டெய்லி போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது போக கமெண்ட் பண்ணுங்க, எந்த சப்ஜெக்ட் பத்தி உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி போடணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அந்த டேட்டா பாயிண்டோட நான் உங்களுக்கு தெளிவா போடுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.